வெல்கம் டு ஈஸி ஃபார்மகாலஜி. நாம இன்னைக்கு பார்க்க போறது எரித்ரோமைசின். எரித்ரோமைசின் அப்படின்றது மேக்ரோலைட்ஸ் அப்படின்ற கிளாசிபிகேஷன்ல வரக்கூடிய ஒரு ஆன்டிபயோட்டிக். மேக்ரோலைட்ஸ்ல வரக்கூடிய மற்ற ட்ரக்ஸ்லாம் உங்களுக்கு தெளிவா தெரியணுமா? ஸோ மற்ற ட்ரக்ஸ்க்கான வீடியோ நான் இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் நீங்க பார்க்காம இருந்தா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் போடுறேன், மேலேயும் லிங்க் இருக்கு, நீங்க கண்டிப்பா பாருங்க. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எரித்ரோமைசின் பத்தி தான். எரித்ரோமைசினோட மெக்கானிசம் என்ன, அதோட ஸ்பெக்ட்ரம் ஆஃப் ஆக்ஷன் எப்படி இருக்கு, ஏடிஆர் என்ன, யூசஸ் என்ன, உங்களுக்குலாம் புரியுற மாதிரி நிமோனிக்ஸோட சொல்ல போறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்படி யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா நீங்க பண்ண வேண்டியது ஒரு லைக், ஒரு ஷேர், மற்றவங்க டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம இப்ப பார்க்க போறது எரித்ரோமைசின். எரித்ரோமைசின் அப்படின்றது எங்க இருந்து டெரைவ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெப்டோமைசிஸ் எரித்ரஸ், அதுல இருந்து வரதான் உங்களுக்கு எரித்ரோமைசின். ஸோ இந்த ஆன்டிபயோட்டிக் அப்படின்னாலே ஒரு மைக்ரோ ஆர்கானிசம் வர்றது இன்னொரு மைக்ரோ ஆர்கானிசம்க்கு அகேன்ஸ்ட் ஆக்ட் ஆகக்கூடியது. ஸோ இது எங்க இருந்து எடுக்கிறோம்? ஸ்ட்ரெப்டோமைசிஸ் எரித்ரஸ் அப்படில இருந்து வருது. ஓகே, ஸோ இது கூட ஸ்பெக்ட்ரம் ஆஃப் ஆக்ஷன் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஏரோபிக் கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியாலையும் ஆக்ட் ஆகும், ஃபியூ கிராம் நெகட்டிவ்ல. இதுக்கு முன்னாடி நம்ம அமினோ கிளைகோசைட்ஸ் பார்த்திருந்தோம். அமினோ கிளைகோசைட்ஸோட ஆக்டிவிட்டி எப்படி இருக்கும்? அது ஒன்லி ஆக்ட் ஆன் யுவர் ஏரோபிக் கிராம் நெகட்டிவ். நிறைய நோ சொல்லியே நான் போட்டிருந்தேன். இதுக்கு நீங்க அமினோ கிளைகோசைட்ஸ் பார்க்காம இருந்தாலும் கண்டிப்பா பாருங்க, டெஃபினட்டா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இங்க நம்ம எரித்ரோமைசினை பொறுத்த வரைக்கும் ஏரோபிக் கிராம் பாசிட்டிவ்ல ஆக்ட் ஆகும், ஃபியூ கிராம் நெகட்டிவ்ல ஆக்ட் ஆகும். ஸோ எந்தெந்த மைக்ரோ ஆர்கானிசம்லாம்? ஸ்டெப்டோகாக்கை, நியூமோகாக்கை, ஸ்டெஃபைலோகாக்கை, கோனோகாக்கை. காக்கை காக்கை அப்படின்னு முடிஞ்சாலே என்ன அர்த்தம்? அது ஒரு ஓவல் ஷேப், ஸ்பெரிகல் ஷேப், வட்ட வட்டமா இருக்கக்கூடியது. 5 rupees காயினா வைக்கிறீங்களா, அது மாதிரி வட்ட வட்டமா அப்படி ஜாயினா இருக்குது, நம்ம காக்கை அப்படின்னு சொல்றோம். ஸோ இதுக்கு அகேன்ஸ்டாலாம் ஆக்ட் ஆகும் ஸ்டெப்டோகாக்கை, நியூமோகாக்கை, ஸ்டெஃபலோகாக்கை, கோனோகாக்கை. சில நேம் எல்லாம் நீங்க ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது அது என்ன வியாதி உங்களுக்கு பண்ணணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ நியூமோகாக்கை என்னது? நிமோனியா, லங்ல வரக்கூடிய ஒரு வியாதி. கோனோகாக்கை கொனரியா, ஸோ உங்களுக்கு செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ். அதே மாதிரி கார்னி பாக்டீரியம் டிப்தீரியா. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கேம்பிலோபாக்டர் ஜிஜினை. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய மைக்ரோ ஆர்கானிசம்ஸ்க்கு அகேன்ஸ்டா ஆக்ட் ஆகக்கூடிய ஸ்பெக்ட்ரம் ஆஃப் ஆக்ஷன் இருக்கு இதுக்கு. ஓகே, ஸோ இந்த ஸ்பெக்ட்ரம் உங்களுக்கு தெளிவா புரிஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ட்ரக்ஸோடைய யூசஸை நீங்க எழுதிடலாம். அதாவது நான் என்ன சொல்லணும்னா, ஸ்பெக்ட்ரம் எந்தெந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ்லாம் ஆக்ட் ஆகுது அப்படின்றத கொஞ்சம் ட்ரை பண்ணி புரிஞ்சுக்க ட்ரை பண்ணீங்கன்னா அதை வச்சே நீங்க அதோட யூசஸை புரிஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்றேன். ஸோ இப்போ இதுக்கெல்லாம் உங்களுக்கு ஆக்ஷன் தெரியல, நான் உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றேன், அதுக்கப்புறம் நீங்களே இதோட யூசஸ் ஃபைனலா சொல்றீங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்டோகாக்கை இல்லை ஸ்டெஃபைலோகாக்கை வச்சுக்கோங்களேன். காக்கஸ்னால என்ன சொன்னேன், எண்டிங் உங்களுக்கு காக்கஸ்னாலே அவங்கெல்லாம் ஓவல் ஷேப்ல இருக்கு. மோஸ்ட்லி ஸ்டெஃபைலோகாக்கல் இன்ஃபெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஸ்டெஃபைலோகாக்கஸ் ஆரிஸா இருக்கலாம், இல்லை வேற ஏதாவது இருக்கலாம். ஸோ ஸ்டெஃபைலோ அப்படின்னு சொல்லும் போதே நமக்கு பார்த்தீங்கன்னா சில ஸ்கின் இன்ஃபெக்ஷன்ஸ் வரலாம். அதாவது பெரும்பான்மையான சொல்ல வரேன். இப்போ ஸ்டெஃபைலோகாக்கஸ்னா இது மட்டும்தான் கிடையவே கிடையாது, அதாவது பெரிய நிறைய இன்ஃபெக்ஷன்ஸ் வரும். நான் ஸ்டெஃபைலோகாக்கஸ் ரொம்ப காமனா நமக்கு இந்த டாபிக்ல வரக்கூடியது அப்படிலாம் பாத்தீங்கன்னா ஸ்கின் இன்ஃபெக்ஷன்ஸ்க்கு, அப்புறம் செப்டிசீமியா, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அக்யூட் எண்டோகார்டைட்டிஸ். ஸோ அந்த மாதிரி இல்லைன்னா பாத்தீங்கன்னா ஸ்டெஃபைலோகாக்கல் இன்ஃபெக்ஷனா இருக்கலாம். எங்க ஸ்டெஃபைலோல வந்தாலே ஸ்கின்னு, செப்டிசீமியா இல்ல அக்யூட் எண்டோகார்டைட்டிஸா இருக்கலாம். அதே மாதிரி ஸ்டெப்டோகாக்கஸ் சொல்றோம்ல, ஸ்டெப்டோ ஞாபகம், ஸ்டெப்சில்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்டெப்சில்ஸ் நம்ம எப்போ சாப்பிடுவோம்? நமக்கு அப்படியே தொண்டை கட்டிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா. ஓகே, ஸோ அது சம்பந்தமா வரதெல்லாம் நம்ம சொல்லலாம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபேரிஞ்சைட்டிஸ், ஸோ இன்ஃப்ளமேஷன் யுவர் ஃபேரிங்ஸ். அதே மாதிரி டான்சைட்டிஸ், முழுங்கவே முடியாது, டான்சில்ஸ். ஓகே, ஸோ நமக்கு உள்நாக்கு வளர்ந்துருக்கும்ல, அதை நான் டான்சில் சொல்லுவோம். ஸோ டான்சிலைட்டிஸ், இன்ஃப்ளமேஷன் இன் யுவர் டான்சில்ஸ். ஸோ ஃபேரிஞ்சைட்டிஸ், டான்சிலைட்டிஸ் வரலாம் ஸ்டெப்டோகாக்கல் இன்ஃபெக்ஷனால. சம்டைம்ஸ் ரொமாட்டிக் ஃபீவரும் வரலாம். ஸோ இதெல்லாம் ஸ்டெப்டோகாக்கல் ஸ்பீஷிஸால வரக்கூடியது. ஸோ இதுக்கு முன்னாடி ஸ்டெஃபைலோ என்ன சொன்னேன்? செப்டிசீமியா, ஸ்கின் லீஷன்ஸ்லாம் சொல்லியிருந்தேன். ஸ்டெப்டோல என்ன சொல்றேன்? ஃபேரிஞ்சைட்டிஸ், டான்சிலைட்டிஸ், இந்த மாதிரி வரக்கூடியது. அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபுட் வெளியில இருந்து ஃபுட் வாங்கி சாப்பிட்றோம். ஓகே, ஸோ அந்த மாதிரி ஃபுட்லாம் சாப்பிடும்போது சம்டைம் லூஸ் மோஷன் மாதிரி ஆகும், வயிற்று வலிக்கெல்லாம் இருக்கும். ஸோ அதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த கேம்பலோபாக்டர், ஓகே, அந்த ஸ்பீஷிஸ் காரணமா இருக்கலாம். ஸோ இதனால வரக்கூடியதுதான் பாத்தீங்கன்னா நமக்கு கேஸ்ட்ரோ என்ட்ரைட்டிஸ். கேஸ்ட்ரோனா வயிறு, என்ட்ரோனா இன்டெஸ்டைன், ஐட்டிஸ்னா இன்ஃப்ளமேஷன். ஸோ வயிறு அண்ட் சிறுகுடல்ல வரக்கூடிய இன்ஃப்ளமேஷன் தான் நம்ம என்ன சொல்றோம்? கேஸ்ட்ரோ என்டரைட்டிஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ அது வரதுக்கு இந்த கேம்பலோபாக்டர் ஸ்பீஷிஸ் ஒரு காரணமா இருக்கலாம். ஓகே, ஃபுட் பாய்சனிங்க்கு. ஓகே, அடுத்து இப்ப பாருங்களேன், இப்ப நான் சொன்னதை வச்சு நீங்களாம் சொல்லுங்க. ஸ்டெப்டோகாக்கை என்ன வரலாம்? நான் சொன்னேன் ஸ்டெப்சில்ஸ் ஞாபகம் வச்சா டான்சிலைட்டிஸ், ஃபேரஞ்சைட்டிஸ், நிமோகாக்கை, நிமோனியா, உங்களுக்கு லங்ல வரக்கூடிய இதுதான்.
அடுத்து ஸ்டெஃபைலோ என்ன சொன்ன, ஸ்கின் லீஷன், செப்டிசீமியா, ஸ்கின்ல தான் வருது ஆனா பிளட்டுக்குள்ள போயிடுச்சுன்னா என்ன ஆயிடும், பிளட்லாம் செப்டிக் போயிடும். கோனோகாக்கு, கொனோரியா, கார்னி பாக்டீரியம் டிப்தீரியே என்ன காஸ் பண்ணும், டிப்தீரியா. அப்புறம் இப்போ வந்து கெஃபலோபாக்டர் ஜிஜினை, நான் இப்போ சொன்ன ஃபுட் பாய்சனிங், கேஸ்ட்ரோ என்டரைட்டிஸ், அப்படிதாங்க. ஸோ நீங்க வந்து ஒரு ஆன்டி பாக்டீரியல் ஸ்பெக்ட்ரம் படிக்கிறது மூலமா நீங்களே அது என்ன டிசீஸ்க்கு யூஸ் ஆகுது அப்படின்றத ஓரளவுக்கு நம்ம வந்து பண்ணலாம். சி ஒரு இப்போ ஸ்ட்ரெப்டோகாக்கைல அது நிறைய ஸ்பீஷிஸ் வரும், ஒன்று மட்டுமே கிடையாது உங்களுக்கு, ரைட்டுங்களா? ஸோ அதனால சிலதை வந்துட்டு நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சம் அப்படி படிச்சுக்கலாம். அடுத்து இப்போ எரித்ரோமைசினை பொறுத்த வரைக்கும் அதுக்கு வந்து பாக்டீரியோஸ்டாட்டிக் ஆக்ஷன் இருக்கு when it is given the low doses. ஹை டோசஸ்ல கொடுக்கும்போது அதுக்கு பாக்டீரியோசைடல் எஃபெக்ட் இருக்கு. எரித்ரோமைசினோட மெக்கானிசம், இதோட மெக்கானிசம் என்ன, இட் இஸ் கோயிங் டு பைண்ட் டு த 50S ரைபோசோமல் சப்யூனிட். அதில் பைண்ட் பண்ணிட்டு பாக்டீரியாவோட புரோட்டீன் சிந்தசிஸை இன்ஹிபிட் பண்ண போகுது. ஸோ என்ன பண்ண போகுது, புரோட்டீன் சிந்தசிஸை இன்ஹிபிட் பண்ண போகுது, புரோட்டீன் சிந்தசிஸ் தான் இன்ஹிபிட் பண்ண போகுது. ஸோ எந்த இது கூட பயன்படுது, 50S ரைபோசோம்ல பயன்படுது. இதுக்கு முன்னாடி நம்ம அமினோ கிளைகோசிஸ் பார்த்துருக்கோம், இதுக்கும் அதுக்கு ஒரு சின்ன வித்தியாசம் தான். அது எங்க பைண்ட் பண்ணும், 30S ரைபோசோம்ல பைண்ட் பண்ணும். இது இங்க 50S, இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது 30S. ஸோ இப்படி கம்பேர் பண்ணி படிச்சீங்கன்னா கொஞ்சம் மறக்காம இருக்கும். ஓகே, ஸோ அமினோ கிளைகோசைட் 30S, உங்களுடைய மேக்ரோலைட்ஸ் எங்க இருக்கு, 50Sல பைண்ட் பண்ண போகுது. ஒன்ஸ் மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் புரிஞ்சுக்கிட்டீங்க. அடுத்து கைனடிக்ஸ். இதுல கைனடிக்ஸ் கொஞ்சம் இம்பார்ட்டண்டா இருக்கும். ஏன்னா நம்ம சாதாரணமா எரித்ரோமைசின் கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், அது என்ன ஆகும், நம்ம வயிற்றுல அந்த ஸ்டொமக் பிஹெச்ல என்ன ஆகும், டிகிரேட் ஆயிடும். அதோட ஆக்ஷன் உங்களுக்கு அப்பயே இல்லாம போயிடும். அதனால நம்ம என்ன பண்ண போறோம், யூ ஆர் கோயிங் டு கிவ் என்ட்ரிக் கோட்டிங். அதாவது ட்ரக் போய் ஒரு ஸ்மால் இன்டெஸ்டைன்ல போய் தான் உங்களுக்கு என்ன ஆகும், அப்சார்ப்ஷனே ஆகும். எரித்ரோமைசின் இஸ் டெஸ்ட்ராய்ட் பை கேஸ்ட்ரிக் ஆசிட் அண்ட் இட் இஸ் தேர்ஃபோர் கிவன் அஸ் என்ட்ரிக் கோட்டிங். ஸோ ஃபார்மசி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கண்டிப்பா தெரியும், என்ட்ரிக் கோட்டிங்னா அந்த ட்ரக்குக்கு மேல ஒரு கோட்டிங் கொடுத்துருவாங்க. அந்த கோட்டிங் கொடுத்தால என்ன ஆகும், ஸ்டொமக் பிஹெச் அது ஒண்ணுமே ஆகாது, அப்படியே இருக்கும். இன்டெஸ்டைனுக்கு பிஹெச்க்கு வருது பாத்தீங்களா, அந்த இடத்துல தான் அது டிகிரேட் ஆக ஆரம்பிச்சு உங்களுக்கு ட்ரக் அப்சார்ப்ஷனே நடக்கும். ஸோ அதனாலதான் இது என்ட்ரிக் கோட்டிங். ஸோ எரித்ரோமைசின் இங்க ஒரு இங்க ஒரு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எரித்ரோமைசின் உங்களுக்கு என்ட்ரிக் கோட்டிங்ல கொடுக்குறோம். ஓகே, அடுத்து வந்து எரித்ரோமைசின் பத்தி முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா, எரித்ரோமைசின் இஸ் மைக்ரோசோமல் என்சைம் இன்ஹிபிட்டர். ஸோ என்சைமை இன்ஹிபிட் பண்ணக்கூடிய தன்மை இருக்கு. ஸோ 3 நான் சொல்லியிருக்கேன். எரித்ரோமைசினை பொறுத்த வரைக்கும் 3 உங்களுக்கு இருக்கு. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா எரித்ரோமைசின், என்ட்ரிக் கோட்டிங், என்சைம் இன்ஹிபிட்டர், மைக்ரோசோமல் என்சைம் இன்ஹிபிட்டர். இப்போ வந்து ஏடிஆர். ஸோ ட்ரக்கு ஏடிஆர் இல்லாம இருக்குமா, கண்டிப்பா ஏடிஆர் இருக்கு. ஸோ இதோட ட்ரக்கோட ஏடிஆர்லாம் என்னன்னு பார்க்கலாம். ஹெப்படைட்டிஸ் வித் கோலிஸ்டாட்டிக் ஜாண்டிஸ். ஸோ ஜாண்டிஸ் உங்களுக்கு லிவர்ல இன்ஃப்ளமேஷனால உங்களுக்கு கோலிஸ்டாட்டிக் ஜாண்டிஸ் இருக்கு ஒண்ணு. அடுத்து எபிகாஸ்ட்ரிக் டிஸ்ட்ரஸ், நாசியா, வாமிட்டிங், டயரியா, வாமிட்டிங் உங்களுக்கு வருது, டயரியா வருது, எபிகாஸ்ட்ரிக். ஸோ உங்களுக்கு வயிற்றுக்கு மேல ஓகே ஒரு மாதிரி டிஸ்ட்ரஸ் அழுத்துற மாதிரி இருக்கு உங்களுக்கு. அலர்ஜிக்கல் ரியாக்ஷன்ஸ் இருக்கு. கார்டியாக் அரித்மியா, அதாவது சாதாரண அரித்மியா இருக்காது, ஏற்கனவே அவனுக்கு ஒரு கார்டியாக் ப்ராப்ளம் இருக்கு, இல்லை அவன் அரித்மியா ட்ரக் எடுத்துக்கிறான், ஸோ அவனுக்கு கார்டியாக் அரித்மியா வரலாம். இங்க ரிவர்சிபிள் இயரிங் இம்பேர்மெண்ட் இன் சம் பேஷன்ஸ்ல வருது. அமினோ கிளைகோசைட்ல சிவியர் உங்களுக்கு இயர் ப்ராப்ளம் வரும். இங்க வந்து என்ன சொல்றோம், இன் சம் பேஷன்ஸ் வந்து உங்களுக்கு ரிவர்சிபிள் இயரிங் இம்பேர்மெண்ட். ரிவர்சிபிள் நம்ம ஸ்டாப் பண்ணா நின்று போயிடுறது தான் ரிவர்சிபிள் அப்படின்னு சொல்றோம். ஸோ இதெல்லாம் தான் இதோட ஏடிஆர். இதை இப்படியே சொல்றது புக்லயே இருக்குமே மேம், நீங்க கொஞ்சம் சிம்பிளா சொல்லுங்கன்னு கண்டிப்பா நீங்க எல்லாம் கேட்பீங்க. ஸோ உங்களுக்காக நான் சொல்றேன் பாருங்க. ஸோ நம்ம எரித்ரோமைசினோட ஏடிஆரை நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியா படிக்கலாம். எரித்ரோமைசின் எந்த கிளாசிபிகேஷன்ல வருது, மேக்ரோலைட்ஸ். ஓகேங்களா, அப்ப அந்த மேக்ரோலைட்ஸ் அப்படின்றதுல இந்த மேக்ரோனா பெரிய சைஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லல, மேக்ரோ. அந்த மேக்ரோ மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எம் வந்து என்ன சொல்ல போறோம்னா, இது மெயினா வந்து மொட்டிலின் ரெசெப்டார்னு இருக்கு. அந்த மொட்டிலின் ரெசெப்டார்ல ஆக்ட் ஆகுறதால தான் உங்களுக்கு இன்டெஸ்டைனல் மோட்டிலிட்டி அதிகமாகுது. ஸோ அதனால கூட உங்களுக்கு டயரியா வரலாம். ஸோ அந்த 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 விஷயத்த ஞாபகம் வச்சுட்டு அது மூலமா வரக்கூடிய எபிகாஸ்ட்ரிக் டிஸ்ட்ரஸ், நாசியா, வாமிட்டிங், டயரியா எல்லாம் எழுதுருங்க. ஸோ எம் ஃபார் மொட்டிலின் ரிசெப்டார் அகனிஸ்ட். அந்த ரிசெப்டார்ல போய் பைண்ட் பண்றதால என்ன ஆகும், உங்களுக்கு இன்டெஸ்டினல் மொட்டிலிட்டி மூவ்மெண்ட், வயிறு கடை மூவ் ஆகுது. அப்ப நீங்க ஒரு சாப்பாடு சாப்பிடுறீங்க, கடை என்ன ஆகும், ஃபாஸ்டா எம்டிஃபைங் ஆயிடும், கடை வெளில வந்துடும். இப்ப வேகமா வரும்போது என்ன ஆகும், உங்களுக்கு வந்து டயரியாவா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஏல என்ன சொல்றோம்னா அரித்மியா. சொன்னால இர்ரெகுலர் ஹார்ட் ரேட் தான் அரித்மியான்னு சொல்றோம். ஸோ அரித்மியா இன் கார்டியாக் பேஷண்ட், சம் பேஷண்ட்ஸ்க்கு என்ன ஆகுது, அலர்ஜி காஸ் பண்ணுது, இதெல்லாம் ஏல போட்டலாம். அடுத்து சிக்கு என்ன சொல்றேன், கொலிஸ்டாட்டிக் ஜாண்டிஸ், ஹெப்படைட்டிஸ் சொன்னால அது இங்க சொல்லலாம். அடுத்து ஆர்ல வந்து என்ன சொல்லலாம், ரிவர்சிபிள் இயரிங் இம்பேர்மெண்ட்.
இது எல்லாருக்கும் கிடையாது, சம் பேஷண்ட்ஸ்ல மட்டும்தான் காஸ் பண்ணுது. ஸோ மேக்ரோலைட்ஸ் ஆன எரித்ரோமைசினுக்கு ஏடியா என்ன சொல்றேன், மேக்ரோ அப்படின்ற ஒரு வேர்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எம் ஃபார் மொட்டிலின், ஸோ அதனால அதை கூடிய வரக்கூடிய டயரியா எல்லாமே சொல்லிடுவீங்க. ஏல என்ன சொல்றேன், அரித்மியா as well as the allergical reaction. C for cholestatic jaundice. R for reversible hearing impairment. ஸோ இதுதான் உங்க எரித்ரோமைசின் கூட ஏடிஆர். ஓகே, ஸோ எரித்ரோமைசினோட யூசஸ் பார்க்க போறோம். எரித்ரோமைசினுக்கு நிறைய யூசஸ் இருக்கு. இந்த எரித்ரோமைசின் யூசஸ் ஒரு முறை நீங்க நினைக்கிறதுக்கு முன்னாடி நான் சொன்னேன் பாத்தீங்களா, அதோட ஸ்பெக்ட்ரம் ஆஃப் ஆக்ஷன் எந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ்க்குலாம் அகெயின்டா ஆக்ட் ஆகும்னு சொல்லிட்டு, அதன் ஜஸ்ட் நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டே வாங்க. ஓகே, இதுக்கான நிமோனிக்ஸ். ஓகே, நம்ம இதுக்கான நிமோனிக்ஸ் எப்படி ஈஸியா படிக்கிறது அப்படின்றத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட். ஸோ இதுக்கு நான் என்ன நிமோனிக்ஸ் சொல்றேன்னா, சைல்டு அப்பர்னான்னு ஒரு குட்டி குழந்தைப்பா. ஸோ அவளுக்கு வந்து டிபிடி வேக்சின் போடுறாங்க, டிபிடி ஷார்ட்ஸ் போடுறதுக்காக போறான். ஸோ போய் போட்டுட்டு வந்துட்டா. ஸோ சைல்டு அப்பர்னா ஹேர் கூட நீங்க போட்டுக்கோங்க. நான் சிம்பிளா பண்ணுவேன், ஹேட் டிபிடி ஷார்ட்ஸ் அப்படின்னு போட்டிருக்கேன். ஸோ நமக்கு தேவை என்னது, அப்பர்னா ஹேட் டிபிடி ஷார்ட்ஸ். அது ஒரு குழந்தை, அதனால சைல்டு அப்பர்னா ஹேட் டிபிடி ஷார்ட்ஸ். சி இந்த நிமோனிக்ஸ்ன்றது நம்மளா கிரியேட் பண்றது தான். உங்களுக்கு இதை விட இன்னும் பெட்டரா தெரிஞ்சுட்டா நீங்க கிரியேட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இதுக்கு வந்து இதை வச்சு நம்ம யூஸ் சொல்ல போறோம். நல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் சைல்டு அப்பர்னா. ஓகே, ஸோ சைல்டு சி ஃபார், நம்ம ஏற்கனவே நம்ம வந்து அதோட ஸ்பெக்ட்ரம் ஆஃப் ஆக்டிவிட்டி பார்த்தோம். அந்த ஸ்பெக்ட்ரம் ஆஃப் ஆக்டிவிட்டியில நான் எதை சொன்னேன் ஃபர்ஸ்ட், கேம்ஃபைலோபாக்டர் சொன்னா, கேம்ஃபைலோபாக்டர் கேஸ்ட்ரோஇன்ட்ரைட்டிஸ். நம்ம வெளியில ஃபுட் எல்லாம் வாங்கி சாப்பிட்றோம்ல, அது மூலமா நமக்கு ஈஸியா வரக்கூடியது தான் கேம்ஃபைலோபாக்டர் கேஸ்ட்ரோஎன்ட்ரைட்டிஸ். இதுக்கு நம்ம இந்த ட்ரக்கை கொடுக்குறோமா? எஸ், கொடுக்குறோம். ஃபர்ஸ்ட் ஓகே, சி ஃபார் கேம்ஃபைலோபாக்டர் கேஸ்ட்ரோஎன்ட்ரைட்டிஸ். அடுத்து அப்பர்னா சொன்னேன், அந்த அப்பர்னாவை ஞாபகம் வச்சுட்டு ஏல ஆரம்பிக்கிறீங்க. ஏபியில் நமக்கு என்ன வருதுன்னா ஏடிபிக்கல் நிமோனியா. அதே மாதிரி இன்னொரு நிமோனியா இருக்கு. ஓகே, லிஜ்னோரா நிமோனியா. ஸோ இது ரெண்டுத்துலயுமே நம்ம என்ன பண்ண போறோம், உங்க எரித்ரோமைசின் கொடுக்க போறோம். அடுத்து ஏல ஆந்த்ராக்ஸ். ஸோ ஆந்த்ராக்ஸ்ல நம்ம ஸ்கின்ல வந்து வரலாம், நம்மளோட லங்ல வந்து வரலாம். ஓகே, ஸோ ஆந்த்ராக்ஸ்ல நம்ம இது பண்றது. அதுக்கப்புறம் ஜிஐ ட்ராக்லயும் உங்களுக்கு அது இது இன்ஃபெக்ஷன் காஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ அது ஆந்த்ராக்ஸ். அடுத்து ஆக்னி, முகப்பொருள்லாம் வருதுல, அது ஆக்னி. ஸோ இது அப்பர்னால 3A இருக்கு. அந்த 3Aக்கு என்ன சொல்றேன், ஒன்னு வந்து ஏடிபிக்கல் நிமோனியா, ஆந்த்ராக்ஸ், ஆக்னி வல்கரிஸ். ஏபின்றது ஏடிபிக்கல் நிமோனியா. ஸோ ஏடிபிக்கல் நிமோனியாவை இன்னொரு நிமோனியா இருக்கு, அதாவது லிஜ்னோரா நிமோனியா. ஓகே, இதை படிச்சா இது முடிஞ்சு போச்சு. அடுத்து ஹேட் வந்து எடுத்துக்கிட்டாங்க. என்ன எடுத்துக்கிட்டாங்க, டிபிடி வேக்சின் போட்டுட்டாங்க. அந்த டிபிடி வேக்சின் தான் இது. டிப்தீரியா, ஊப்பிங் காஃப், டெட்டனஸ். டிப்தீரியா, ஊப்பிங் காஃப். ஊப்பிங் காஃப் இன்னொரு பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா பெர்டூசிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். என்ன சொல்லுவோம், பெர்டூசிஸ் அப்படின்னு சொல்றோம். அதனால இந்த இடத்துல பி இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ டிபிடி வேக்சின். ஓகே, டிப்தீரியா, பெர்டூசிஸ், டெட்டனஸ், அதான் உங்களுக்கு டிபிடி. ஸோ பெர்டூசிஸ்க்கு தான் நம்ம ஊப்பிங் காஃப், பார்டியலா பெர்டூசிஸ் அப்படி சொல்லதான் ஊப்பிங் காஃப். ஸோ இதுல எல்லாத்துலயுமே நம்ம என்ன யூஸ் பண்றோம், எரித்ரோமைசின் யூஸ் பண்றோம். புரிஞ்சுச்சா? ஓகே, ஸோ லாஸ்டா இருக்கக்கூடியது ஷார்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட் எஸ் லெட்டர் மட்டும் எடுத்துப்போம். எஸ்லயே நமக்கு 3 விஷயம் இருக்கு. ஃபர்ஸ்ட் இஸ் யுவர் ஸ்டெப்டோகாக்கல் இன்ஃபெக்ஷன், ஸ்டெஃபிலோகாக்கல் இன்ஃபெக்ஷன். ஸ்டெப்டோகாக்கல் நான் சொன்ன ஸ்டெப்சில்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபேரிஞ்சைட்டிஸ், டான்சிலைட்டிஸ், ஸ்டெஃபிலோகாக்கல் நம்ம ஸ்கின் இன்ஃப்ளமேஷன்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம். ஓகே, ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிஃபிலிஸ், கொனேரியா, ஸோ அந்த மாதிரி செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதுவுமே அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். அடுத்து ஓ ஃபார் ஓரோடென்டல் இன்ஃபெக்ஷன். வாய்க்குள்ள இருக்கு பார்த்தீங்களா, அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் நம்ம என்ன யூஸ் பண்றோம், எரித்ரோமைசின் யூஸ் பண்றோம். அப்புறம் டாபிக்கல் ப்ரிப்பரேஷன் இருக்கு. இந்த டாபிக்கல் ப்ரிப்பரேஷன்ஸ் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கிரீம்ஸ் மாதிரியும் லோஷன்ஸ் மாதிரியும் இருக்கும். பிம்பிள்ஸ் எல்லாம் வருது பாத்தீங்களா, முகப்பொரு, அதுல போறதுல கூட நம்ம வந்து லோஷன் யூஸ் பண்றோம். அதுக்கப்புறம் ஸ்கின் இன்ஃபெக்ஷன்ஸ்ல, பாயில்ஸ்ல, இதெல்லாமே நம்ம என்ன யூஸ் பண்றோம், நம்மளே எரித்ரோமைசின் யூஸ் பண்றோம். ஓகே, சோ நம்ம இதை எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம், இன்னொரு முறை லைட்டா பார்க்கலாம். சோ நம்ம வந்து இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். சோ லாஸ்ட்ல நம்ம பார்த்தது சோ நம்ம லாஸ்டா பார்க்கக்கூடியது ஸ்டெஃபிலோகாக்கல் இன்ஃபெக்ஷன், ஸ்டெஃபிலோகாக்கல் அண்ட் ஷிஜெல்லஸ். ஸோ இந்த சைல்டு அப்பர்னா ஹேட் டிபிடி ஷார்ட்ஸ் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கிறது போல, சைல்டுக்கு நான் என்ன சொன்னேன், கேம்ஃபைலோபாக்டர் கேஸ்ட்ரோஎன்ட்ரைட்டிஸ் சொல்றோம். அப்போ எங்க நமக்கு அஃபெக்ட் ஆகுது, ஃபுட் சாப்பிட்றதால நமக்கு வயிறு, இன்டெஸ்டைன்ல வரக்கூடிய இன்ஃப்ளமேஷன்.
அடுத்து அப்பர்னான்னு சொல்லும்போது என்ன சொன்னேன், ஏடிபிக்கல் நிமோனியா, நிமோனியா, ஆந்த்ராக்ஸ். ஸோ இதெல்லாம் எதை அஃபெக்ட் பண்ணும், உங்களுடைய லங் அஃபெக்ட் பண்ணும் நிமோனியானாலே. அப்புறம் ஆக்னின்றது என்ன, முகப்பரு. ஸோ முகத்துல வரக்கூடிய ஒரு இதுவா இருக்கும். ஓகே, ஸோ ஆந்த்ராக்ஸ்ல வந்து ஸ்கின் லீஷன்ஸும் உங்களுக்கு வரலாம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டிபிடி, தட் இஸ் டிப்தீரியா, பெர்டிசஸ் அண்ட் டெட்டனஸ். ஓகே, வேக்சின் எல்லாம் போறோம்ல குழந்தைங்களுக்கு, அது டிபிடி ஈஸியா நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து ஷார்ட்ஸ்ல எஸ்ல சொல்றேன், எஸ்ல 3 சொல்லியிருக்கேன், ஸ்டெப்டோகாக்கல், ஸ்டெஃபிலோகாக்கல், சிஃபலிஸ். ஸோ ஸ்டெப்டோகாக்கல்ல உங்களுக்கு என்ன சொன்னேன், ஃபேரிஞ்சைட்டிஸ், டான்சிலைட்டிஸ். ஸ்டெஃபிலோகாக்கல்ல நீங்க ஸ்கின் இதெல்லாமே சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதை டான்சிலைட்டிஸ் டான்சிலைட்டிஸ் பிக்சர்ஸ் போட்டிருக்கேன். அடுத்து ஓரோடான்டல் இன்ஃபெக்ஷன் சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் டாபிக்கல் சொல்லும்போது ஸ்கின் இன்ஃபெக்ஷன்ஸ், பாயில்ஸ், ஆக்னி வல்காரிஸ் இங்க எல்லாமே யூஸ் பண்றது தான் உங்களோட எரித்ரோமைசின். ஸோ எரித்ரோமைசின்ஸ்க்கு இவ்வளவு யூசஸ் இருக்கு. ஸோ நீங்க இது மூலமாவோ இல்ல இதை விட பெட்டரா உங்களுக்கு தெரிஞ்சாலும் நீங்க ஈஸியா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்லி we have come to the drug interactions. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஃபார்மகோகைனடிக்ஸ் சொல்லும்போது நான் என்ன சொன்னேன், எரித்ரோமைசின்ஸ் மைக்ரோசோமல் என்சைம் இன்ஹிபிட்டார் அப்படின்னு சொன்னேன். ஸோ இது என்சைம் இன்ஹிபிட் பண்றதால சில ட்ரக் வந்து ஹெப்பாட்டிக்ல தான் உங்களுக்கு என்ன ஆகும், மெட்டபாலிசம் ஆகும். ஸோ உங்களுக்கு என்சைம் அது இன்ஹிபிட் பண்றதால என்ன ஆகுது, உங்களுக்கு அதோட ட்ரக்கோட லெவல் பிளாஸ்மாலேயே அதிகமா போயிடுது. ஸோ இன்ஹிபிட் த ஹெப்பாட்டிக் மெட்டபாலிசம், தர்பை என்ன ஆகுது, உங்களோட ட்ரக் உங்க பிளாஸ்மா பிளட்டுக்குள்ளேயே அதோட லெவல் அதிகமாவே இருக்கு. ஸோ அதனால சில ட்ரக்ஸ் எல்லாம் வந்து நம்ம இதோட காம்பினேஷன்ல கொடுக்க முடியாது. அப்படி கொடுத்தா என்ன ஆகும், அந்த ட்ரக்கோட கான்சன்ட்ரேஷன் இது பிகாஸ் உங்க என்சைமை வந்து இன்ஹிபிட் பண்ணிடுது, அது மெட்டபாலிசமே ஆகாதால எது எரித்ரோமைசின் மெட்டபாலிசம் அல்ல, மற்ற ட்ரக்கோட மெட்டபாலிசத்தை குறைச்சிறதால மற்ற ட்ரக்கோட கான்சன்ட்ரேஷன் உங்களுடைய பிளாஸ்மால அதிகமா இருக்கு. எந்த ட்ரக்குலாம் நடக்கும், கார்பமசிபைன், தியோஃபைலின், வால்ப்ரோயேட், வார்ஃபாரின். ஸோ இந்த ட்ரக்கோட கான்சன்ட்ரேஷன்லாம் அதிகமா இருந்தால அதோட டாக்ஸிசிட்டி அதிகமாயிடும். ஓகே, ஸோ அதனால when we are giving this erythromycins இந்த ட்ரக்ஸ் எல்லாம் எடுத்துட்டோம்னா நம்ம என்ன ஆகும், அதோட டாக்ஸிசிட்டி அதிகமாகும். அதனால நம்ம கேர்ஃபுல்லா அதுக்கு ஏற்ற மாதிரி ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கணும். ஸோ இந்த வீடியோல நம்ம எரித்ரோமைசினோட மெக்கானிசம், ஸ்பெக்ட்ரம், ஏடிஆர், யூசஸ் அண்ட் ட்ரக் இன்ட்ராக்ஷன் பார்த்திருக்கோம். மெக்கானிசம் அப்படின்றது எங்க ஆக்ட் ஆகும், 50S ரைபோசோம்ல ஆக்ட் ஆகும், இன்ஹிபிட் யுவர் புரோட்டீன் சிந்தசிஸ். ஸ்பெக்ட்ரம் எங்கெல்லாம் ஆக்ட் ஆகும், ஸ்டெஃபிலோகாக்கல், ஸ்டெப்டோகாக்கல், சிஃபலிஸ், அப்புறம் நிமோனியா, கோனோகாக்கை, கார்னிபாக்டீரியம், டிப்தீரியே. ஸோ இதெல்லாமே உங்களுக்கு, அப்புறம் கேம்ஃபிலோபாக்டர் இங்கெல்லாம் ஆக்ட் ஆகும். ஏடிஆருக்கு மேக்ரோலைட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மேக்ரோ சொல்லும்போது எம் ஃபார் மொட்டிலின், ஏ ஃபார் அலர்ஜி, அஸ் வெல் அஸ் என்ன சொல்லியிருக்கேன், ஏ ஃபார் அரித்மியா, அதுக்கப்புறம் சி ஃபார் உங்களுக்கு கொலிஸ்டாட்டிக் ஜாண்டிஸ், அதுக்கப்புறம் ஆர் ஃபார் ரிவர்சிபிள் இயர் இம்பேர்மெண்ட். ஓகே, அடுத்து யூசஸ்ல சைல்ட் அப்பர்னா ஹேட், டிபிடி ஷார்ட்ஸ் சொல்லியிருக்கேன். சில இருந்து உங்களுக்கு கேஃபிலோபாக்டர் கேஸ்ட்ரோ என்ட்ரைட்டிஸ் சொல்ல போறீங்க. ஏபி தட் இஸ் ஏடிபிக்கல் நிமோனியா, லிஜினோரா நிமோனியா. அதுக்கப்புறம் 3A என்ன சொல்லியிருக்கேன், ஆந்த்ராக்ஸ், ஆக்னி வல்காரிஸ். அப்புறம் டிபிடிக்கு உங்களுக்கு டிப்தீரியா, பெர்டிசஸ், அதுக்கப்புறம் டெட்டனஸ் தெரியும். எஸ்ல 3S சொல்லியிருக்கேன், தட் இஸ் ஸ்ட்ரெப்டோகாக்கல், ஸ்டெஃபிலோகாக்கல் அஸ் வெல் அஸ் ஷிஜிலஸ் சொல்லியிருக்கேன். அப்புறம் ஓ ஃபார் ஓரோடான்டல், T for topical. Topical we are using for the skin infections as well as for the boils, அப்புறம் acne. ஸோ டெஃபினட்டாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். தொடர்ந்து என்னோட சேனலை பார்க்கறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் எப்பெல்லாம் ஃபார்மகாலஜி ரிலேட்டடாக வீடியோ போகிறோம் உங்களுக்கு அப்டேட் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஈஸி ஃபார்மகாலஜி.